வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே. மைந்தன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை சிந்தனைக்காக. கர்த்தர் சகல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்ய செய்து நீ செய்யும் வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். கடவுளின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்மில் அநேக மக்களுக்கு பணத்தையும் வேலையையும் சொத்துக்களையும் தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கின்றோம். அல்லற்படுகிற மக்களுக்கும் துன்பப்படுகிற மக்களுக்கும் துயரத்தில் மாட்டி சிக்கி தவிக்கிற மக்களுக்கும் உறுதுணையாக ஆலோசனையாக உதவி செய்கின்ற பிள்ளைகள்தான் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். இஸ்ரவேல் மக்களை அப்படியாக கடவுள் மாற்ற அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வந்து, நான் உங்களுக்கு கொடுக்கின்ற தேசத்திலே நீ போய் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை பெண்கள் செய்திருப்பதை நாம் அறிவோம். கேரளா வடகிழக்கு பகுதியிலே அமைந்துள்ள வயநாடு வயல்களால் சூழப்பட்டுள்ளதால் இது வயநாடு என்று அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் மாயா சேத்திரம் என அழைக்கப்பட்டது. அது மருவி வயநாடு என்று அழைக்கப்படுகிறது. கோழிக்கோடு மாவட்டத்தை கண்ணனூர் மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடியது. நவம்பர் 12ஆம் தேதி கேரளாவின் 12வது மாவட்டமாக இது உருவானது. ஜூலை 30ஆம் தேதி அன்று பெய்த கொடும் மழையினாலே பல இழப்புகள், பல வீடுகள் தொடர்பின்றி துண்டிக்கப்பட்டது, பல தேயிலை தோட்டங்கள் அழிக்கப்பட்டது. ஒரு பெரிய பாலம் ஒன்று உடைந்து அது பெய்லி பாலம் கட்ட திட்டமிட்டு அங்கே 1946 முதல் 41 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பாலம் 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்டது. இதனுடைய பாகங்களெல்லாம் எளிதில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தை கொண்டு சென்று தற்காலிகமான ஒரு பாலமாக அமைக்க அதை ஏற்படுத்தினார்கள். அதற்கு இராணுவத்தினுடைய உயர் அதிகாரி மேஜர் சீதா ஷெல்ஷே என்ற ஒரு பெண் அதிகாரி தலைமையில் 31 மணி நேரம் இடைவிடாமல் உழைத்து போராடி அந்த பாலத்தை அமைத்தனர். அந்த கட்டமைப்புக்கு ஒருமைப்பாட்டை சோதிக்க பாலத்தின் மேல் இராணுவ ட்ரக்கை ஓட்டி சோதனை செய்து பாலத்தை கட்டுவதிலே அது முதல் இறுதி வரை திட்டங்களை வகுத்து வீரர்களை ஒருங்கிணைத்து பணிகளை செய்தது இவர்தான். 3 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த பாலம் 24 டன் எடையை தாங்கும் திறன் கொண்டது. இதை அமைக்க இராணுவத்தில் மேஜர் சீதா அவர்கள். ஆகவே யாரோ ஒருவருக்காக ஏதோ ஒரு பகுதியிலே அல்லல் பெருகும், நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் மழையை வருஷிக்க பண்ணி உன்னை ஆசீர்வாதத்தில் ஏற்படுகிற அந்த தடைகளை இன்றைக்கு கடவுள் தாங்கும்படி அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உதவிகள், தேவைகள் சந்திக்கப்படவில்லையோ, தேவைகள் கொடுக்கப்படவில்லையோ அவர்களுக்காக உதவி செய்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம். இன்றைக்கி நாம் நினைக்கிற ஆசீர்வாதம் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு வேலை, என் மகளுக்கு ஒரு வேலை, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு மணமகன் கிடைத்து விட்டால் போதும், இதுவே ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். அது அல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று தேவையில் இருக்கிற மக்களுக்கு நாம் தேடி சென்று உதவி செய்வது, அங்கே பாதாளத்தில் தள்ளப்பட்ட மக்களை தம்முடைய கரம் கொடுத்து தூக்கி விடுவது, இதுதான் ஆசீர்வாதம். ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு செய்யும்படி கொடுத்திருக்கிறார். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் நாங்கள் இந்த நாளிலே அழியாமல் நிலைத்திருப்பதும் உடைய சுத்த கிருபை. நாளும் உடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை எங்களுக்கு காட்டு. நாங்களும் அதுபோல்
ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, பல மக்களுக்கு, தேவையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய, வியாதிப்பட்ட மக்களுக்கு காயங்கட்ட எங்களை ஏவி எழுப்பியரும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.